ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். இன்றைக்கி எப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருக்குங்க. அதனால் ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வர விளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு தலைவலி வந்தாலே எங்கிட்டாவது போகணும் போல தாங்க தோணும். பைக் எடுத்துகிட்டு அப்படியே போனாலே நமக்கு தலைவலி சரியாயிருங்க. அதனால் போயிட்டு டீ குடிச்சிட்டு மற்றது என்ன டீ குடிக்க போகிற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கலாம். தம்பி வரேன் இருக்கான், கொஞ்சம் தூரம் போயிட்டு அவனே பிக் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. ஓகே, பாய். கிளம்பியாச்சுங்க. பக்கத்தில் ஒரு போயிட்டு தம்பி இருப்பான், அவனையும் பிக் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, போகலாம். இதை போட்டுக்கலாம், இப்போ தானே பேசுகிறதே கேட்குங்க. போகலாங்க. நம்ம கொஞ்சம் லாங்காக போனால் தாங்க நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ குடிச்சு அந்த ஃபீலே வருங்க. இப்போ தான் ரோடு வேறு போட்டிருக்காங்க. நினைக்கிறேன். நம்ம ரோட் போட்டுருக்கனால இப்படி தான் போயாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம இப்படியே போயிட்டு இருக்குது. போகணுன்ற இன்ஜினை கொடுக்குற ஃபஸ்ட்டு திருநா விட்டால் மெயின் ரோட்டில் மட்டும்தான் ஓட்டுவேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. சொல்கிறேன், எல்லா ரோட்டுமே ஓட்டுவேன். ரோடு முன்னாடி தாங்க நம்ம தம்பி இருப்பான், அவனை போயிட்டு பிக் பண்ணிவிட்டு போக வேண்டியதாங்க. முன்னாடியே ரோட்டு முன்னாடியே வெயிட் பண்ணேன்னு சொன்னான், அதனால் இங்கே தாங்க இருப்பான். ஸோ இங்கே தாங்க இருக்கான், இந்த உட்காந்துருக்கான். அவன் தான் வந்துட்டாங்க. நம்பி உட்காரு.
பேய காட்டுறாங்க வேடிக்கை பார்க்க. இந்த ஊரில் தானே நான் படித்தேன். ஸ்கூல் படித்தது பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம் டீ குடிக்க. செரி பேக்ஸ் இதுதான் நம்ம தம்பி, போய் குடிப்போம். கிறிஸ்மஸ்க்கு எதிராக லீவு, கிறிஸ்மஸ் மட்டும் தான்டா லீவு. சாட்டர்டே சண்டே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் கிளம்பி போய் ஆகணும். டீ குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக தலைவலியாக இருந்தது, அதனால் பிளாக் பண்ண முடியல. வந்து இங்கே வந்து 2 மணி நேரம் ஆகுது. இனிமேல் வீட்டுக்கு போகும்போது விலாகை கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். அதாவது ஒரு தலைவலி அப்படின்னா வந்தாலே டீ குடிக்கிறத விட பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே போனாலும் சரியாக இருக்குங்க. அதான் யாராவது வீடியோவுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை வந்து மறக்காமல் இது பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். போகலாம் தாங்க சொன்னோம். நம்ம பைக்கை வாங்கிட்டு போயிருக்கானுங்க பசங்க. அவனுக்கு வந்தோடனே தான் நம்ம போக முடியும். வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதாங்க நம்ம டீ குடிச்சிட்டு ஷாப் வருவாங்க. போனாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வருவாங்க. பசங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. வண்டி எடுத்துகிட்டு வர போயிருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்க தெரில. வரட்டுங்க, பார்க்கலாம். எந்த சைட்லேருந்து வருவானுங்கன்னு தெரியலையாங்க. இந்த சைட்லேருந்து வருவானுங்களா இல்லை இந்த சைட்லேருந்து வருவானுங்களா? வந்துருவானுங்க. எங்கேயாவது லாங்காக போயிருக்க மாட்டானுங்க. ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. வந்துடுவானுங்க, அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம பைக்கை என்னென்ன பாடுபடுத்துகிறானுங்களோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு இருக்குல்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. போனது யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டும் என்னோடய தம்பியும் தான். பத்திரமா வந்துடுவானுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. Many months later. ஒன்றுமே தெரியாதப்பா, எவ்வளோ பேர் அங்கே ஒருத்த உட்காந்துக்கிட்டோம், இங்கே ஒருத்த வந்திருக்கான். எவ்வளோ நேரம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீங்கள் போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, எல்லாம் தெரியும். நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, எல்லாத்தையும் ட்ராக்கரில் உட்காந்து பார்த்துட்டேன். மணியூரில் இல்லை பார்த்துட்டேன். எங்கே பார்த்தீங்க? ட்ராக்கர் வச்சுருக்கேன். இந்த வண்டி வச்சுக்க கண்டிப்பாக 130 கூட போகுது மச்சான். 130 போகாது. எப்படின்னா இந்த ஹேண்டில்னா அதை அழைச்சி தான் சொல்லுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு தானே? ஆ போகலாமா? ஓகே கேஸ், கிளம்புவோம்.
கரெக்டாக எப்படி சொல்லணும்னா ஃபுல்லாக இது கூட ஆகலைங்க, இருட்ட கூட இல்லைங்க. அப்போ வந்தோம், ஆனால் ஃபுல்லாக இருட்டிருச்சு. இப்போதான் போயிட்டுருக்கோம், பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஏய் காத்திரு, இல்லை பொறுமையாக போகலாம். ஏடா பசங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அப்படியே முன்னாடி பொறுமையாக போயிட்டு. முதல்ல உண்மை என்னென்னா, இவனுங்க எங்கே போனானுங்க, நான் என் வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குன்றதே நான் மறந்துட்டேங்க. கடைசியில் இவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் நான் பார்த்தேன். அதுதாங்க விஷயம். ஆனால் இவங்களை வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் என்கிட்ட ஜிபிஎஸ் இருக்குது, இவங்க போனது பார்க்கலன்ட்டு. அதனால சும்மா அவங்கள வந்துட்டு சும்மா சொல்லி பார்த்தேன். நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஜிபிஎஸ் எடுத்து காமிச்சேங்க. பட் ஆனால் நான் அதை பார்க்கல. ஓகே, நம்ம கிளம்பலாமா? வாணா வாணா அண்ணன் எங்கே ஜாலியா ஊட்டி முடிச்சுட்டு வரேன்டா. அந்த வண்டினா அங்கே போயிடுச்சா? அருமை. என்ன எங்கடா பின்னாடியே வந்தாங்கன்னா என்ன காணான்னு நினச்சேன். என்னண்ணா நேற்று நைட்டு வந்தேண்ணா, நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோண்ணா. தெரியாமல் வந்துட்டேண்ணா சொல்ல போனால். அவரே இப்போ தான் வந்துருப்பாரு. டேய் ஓரமாக வாடா, என்ன உரசைக்கு சிற போகிறோம். இப்போ நான் வீட்டுக்கு சரிண்ணா, அப்படியே நம்ம முன்னாடி போவோம். இதை எடுத்துக்கிறீங்களா? இதை எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் ஓட்டுவோம். நம்ம அதை எடுத்துக்கோம். இது ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது எங்கள் சித்தப்பா பைக்கு தானே, நமக்கு எல்லாமே ஹிமாலயன் தான்டா. இதுதான்டா எனக்கு கரெக்டாக இருக்காது, அவ்வளோ உயரமாக இருக்குடா. எங்கண்ணா கீர் விழுவ மாட்டேங்குது அண்ணா, கீர் விழுவ மாட்டேங்குது, கீர் விழுவ மாட்டேங்குது. பின்னாடி தான் எல்லா கீரும், முன்னாடி நியூட்ரல் பண்ண எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட். லைட் எரியுதாண்ணா? இப்போதான் நியூட்ரல் ஆகுது. இது என்னது? அது இது ஸ்பீடு. கொடுமை, நான் அதுதான் நியூட்ரல் நினச்சிட்டு இருக்கேன். என்ன இது? போகலாமா? நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஜோலி வண்டி எடுத்தாச்சுங்க. அண்ணா வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டேங்க. நம்ம போய் முன்னாடி அவங்க நம்ம மாதிரி எடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எடுத்து போகிறோம். ஒர்க் பண்ணுறதுக்காக ரைட் பண்ணுவாருங்க. சம்டைம்ஸ் நிறைய ரைட் பண்ணுவார். ஒரு குட் ரைடர். போகலாம் வாங்க. என்னண்ணா ஜம்முன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தானே போட்டாங்க, போட்ட உடனே வண்டி ஏற்றிட்டேன் மேலே. கொஞ்ச நேரத்தில் போட்டாங்கண்ணா, 2-3 மணி நேரத்தில் போட்டு நிறைய விட்டு போயிட்டாங்க. அவன் எங்கண்ணா? அவன் ஓகே. ஆமாண்ணா எடுத்துக்கலாம். என்னண்ணா? அண்ணா இதெல்லாம் நல்லா ஓட்டலாம்ண்ணா. ஓட்டுற விதத்தில் ஓட்டலாம். இங்கே சித்தப்பா மாதிரியே வச்சிருக்கூடாது, மெயின்டைனே பண்ணாமல். எவ்வளோண்ணா மைலேஜ் இது? என்னது இதெல்லாம் 30 தான். சரிண்ணா பார்க்கலாம். ஓகேண்ணா போகலாங்க. கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவர் வீடு கொஞ்சம் தூரம் இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதாங்க. ஹாரன் அடிச்சுக்கலாம், எல்லாரும் வருவாங்க. ஓகே கேஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு இப்போ இங்கே தான் இருக்குங்க. நம்ம உள்ளே போகணும். இப்போ வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்க, இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.